இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அதனோட பேர் நான் கடைசியில் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ அடுப்பில் நம்ம ஏஎம்சி சின்னதை வச்சுருக்கோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். நெய் ஊற்றுறதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறீங்களா? இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாத்தையும் போட்டு அது வெடிச்சதுக்கப்புறம் அதில் என்ன போட போகிறோம்? டிஷ்ஷு பேரே சொல்லாமல் என்ன போட போகிறோன்னு கேட்டுகிட்டே இருக்கிறோம். கட் பீசஸ் மேங்கோ, தோல் சீவிய மேங்கோ பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டோம். இப்போ அதை நல்லா கிண்டுறோம். அதில் இப்போ நம்ம ஸ்வீட் சேர்க்கணுன்னா கொஞ்சம் உப்பு போடணும்னு சொல்லுவோம். அப்போ ஸ்வீட் நல்லா தெரியும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் நாங்கள் அதில். உப்பு போட்டாச்சு. இப்போ அதை மீண்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அது வெந்துருச்சான்னு பார்க்குறோம். லேசாக அடி தான் பிடிச்சிருக்குதுங்க. எய்ம்ஸுங்கிறதுனால மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அதில் சர்க்கரையும் கொட்டி கிண்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சர்க்கரையும் கொட்டிட்டோம். அது மேலே கொஞ்சமாக பெப்பர் தூள் தூவுறோம். பெப்பர் தூள் தூள்னாக்கா அந்த கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெப்பர் போட்டோன்னே அதில் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். அந்த அடி பிடிச்சது கூட கொஞ்சம் கலராக வருது. பட் இது நம்ம ஏஎம்சி குக்வேரில் இருக்கிறதுனால அது அழகாக மேனேஜ் ஆகிடுது. அது ஒன்றும் அவ்வளோ தீ பிடிச்ச ஸ்மெல் வரல. நம்மளுடைய எண்டு ப்ராடக்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். திரும்பவும் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி கிண்டி அந்த ப்ராடக்டை நாங்கள் ஃபினிஷ் பண்ண போகிறோம். கேமரா அப்படி ஆடுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கிண்டி, அதாவது அந்த குட்டி பீசஸ்லாம் நல்லா மஞ்சு சூப்பராக வர மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இந்த டேஸ்ட் அது மாங்காய் கொஞ்சம் புளிப்பு தன்மை இனிப்பு தன்மையும் உள்ள மாங்காய். ஸோ ஃபினிஷ் சூப்பராக இருந்தது. நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜாம் மாதிரி